பேஜர் தாக்குதல் மூலம் உலக அளவில் மாஸ் காட்டிய இஸ்ரேலுக்கு ஒரு மேஜர் பதிலடியை கொடுத்திருக்கிறது ஹிஸ்புல்லா. யார் சொல்லியும் கேட்காமல் விடாப்பிடியாக பிடிவாதமாக லெபனான் மீது படையெடுத்தே தீருவேன் என்று சொல்லி நெதன்யாகு புதன்கிழமை லெபனானுக்குள் இஸ்ரேல் படைகளை அனுப்பி வைத்தார். எல்லாருக்குமே தெரியும். முதல் நாளிலேயே 8 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்புகளை இழந்து காயமடைந்து அதே நேரம் உயிருக்கு ஆபத்து இல்லாத வகையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறாங்க. அதே நேரம் இந்த எண்ணிக்கை என்பது குறைவானது என்று சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பை முதல் நாளிலேயே இஸ்ரேலிய படையில் சந்தித்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த தகவலை இஸ்ரேல் மறுக்கின்றது. 8 பேர் மட்டும்தான் உயிரிழந்ததாக அவர்கள் சொல்லி வருகிறார்கள். இது சம்பந்தமான சில வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது லெபனானினுடைய ஹிஸ்புல்லாவினுடைய ரதுவான் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு படை இருக்கு. அது அவர்களுடைய சிறப்பு படைப்பிரிவு. அதே போல இப்போது லெபனானுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலும் எகோஸ் என்கின்ற ஒரு சிறப்பு படைப்பிரிவை தான் இஸ்ரேல் லெபனானுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த இஸ்ரேலினுடைய சிறப்பு படைப்பிரிவை ஹிஸ்புல்லாவினுடைய ரதுவான் ஃபோர்ஸ் அவர்கள் மிக கடுமையான அளவில் தாக்கி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. எந்த அளவிற்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்ரேலிய படையினரை கைதிகளாக பிடித்து செல்வதற்கு இந்த ரதுவான் ஃபோர்ஸ் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல உயிரிழந்த இஸ்ரேல் படையினருடைய உடலை எடுத்து செல்லக்கூடிய அந்த முயற்சியிலும் ஹிஸ்புல்லா ஈடுபட்டதாக சொல்லப்படுது. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் அப்பகுதியில் ஒரு வான்வழி தாக்குதலை நடத்தி அவசரமாக அந்த உயிரிழந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் இஸ்ரேலிய படையினர் மீட்டு செல்லக்கூடிய அந்த வீடியோ மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான தகவல், புதன்கிழமை மிகப்பெரிய ராக்கெட் தாக்குதலையும் ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கு. கிட்டத்தட்ட நள்ளிரவு வரை 240 ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா ஏவி இருக்கு. இரவு 10 மணிக்கு மேலே மட்டும் 11 மணி வரைக்கும் 1 மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 100 ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியை நோக்கி ஏவி இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் இதற்கு முன்பு மக்கள் நடமாட்டமும் குறைவாக இருந்தது. இஸ்ரேலிய படையினரும் மிகவும் குறைந்த அளவில் இருந்தாங்க. இப்போ லெபனான் மீது படையெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் தனது படைகளை வடக்கு பகுதியில் குவிச்சு வச்சிருக்கிறாங்க. இதனை குறிவைத்து ஹிஸ்புல்லாவினுடைய இந்த ராக்கெட் தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கு. தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக ஹிஸ்புல்லா மீது ஒரு பேஜர் தாக்குதல், ஹசன் நசருல்லா மீது ஒரு தாக்குதல், இப்படி தொடர்ந்து ஒரு வெற்றி பாதையில் தங்களை செல்வதாக காட்டி கொண்ட இஸ்ரேலுக்கு அண்மையில், அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மிகப்பெரிய பின்னடைவு இந்த போரில் ஏற்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏற்கனவே காசாவில் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்ததற்கு பிறகுதான் ஒரு திடீர்னு ஒரு லீட் எடுக்கிற மாதிரி ஒரு தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேல் தான் இழந்த இமேஜை மீட்பதற்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இப்போ மீண்டும் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஈரானினுடைய தாக்குதலை நாம் விரிவாக பார்த்தோம். அதாவது இஸ்ரேல் ஈரான் மீது பதிலடி கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகுது. அப்படி ஒருவேளை பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதை விட ஏற்கனவே ஈரான் செவ்வாய்க்கிழமை இரவு நடத்திய தாக்குதலை விட மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு ஈரானும் தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. எனவே இப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியுது. செவ்வாய்க்கிழமை ஈரானிடம் மிகப்பெரிய ஒரு அடியை வாங்கிய இஸ்ரேல் புதன்கிழமை அதை விட ஒரு மரண அடியை வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. எனவே மத்திய கிழக்கில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பரபரப்பான நிகழ்வுகளை நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு வழங்கிட்டு வரோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்த நேயர்களுக்கு நன்றி.